மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். கண்மணி வந்து செமையா வந்து சிக்கிட்டாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் அடியும் கேளுங்க. வீசேன் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம கண்மணி முன்னாடி நிற்கிறாங்க. நம்ம வீரா, "என்ன ஆச்சு கண்மணி? என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" "நான் என்ன பண்ணேன்? எனக்கே ஒன்றும் புரியலையே. நீ தான் பிருந்தாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு." விஜய் வந்து இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடி பாவங்களா! இன்னமும் கண்மணி தான் மெயின் வில்லின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, என்னோட ரோல் என்னவா? அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கேவலமா வந்து யோசிக்கிறாங்க. நான் தாண்டி வந்து மெயின் வில்லி. ஆனா என்ன பண்றது? நான் என்ன பண்ணாலும் அது கடைசி வரைக்கும் கண்மணிய சுத்தி சுத்தி தான் போகுங்கிற மாரி நான் மனசுல நெனச்சுக்கிட்டே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அந்த இடத்துல அக்கா, தங்கச்சி எல்லாம் ஒரே குடும்பத்துல வாழணும்னா எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? நம்ம எல்லாம் கடைசி வரைக்கும் ஒத்துமையா வந்து இருக்கலாம். ராமச்சந்திரன் வீட்ல "என்னடி குறை இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன குறை இருக்கா? நம்ப அண்ணன் வந்து இல்லாம இருந்ததுக்கான காரணம் அந்த குடும்பம் தானே. இன்னமும் எத்தன நாளைக்கு தான் அதையே சொல்லிக்கிட்டு இருப்ப? தயவு செஞ்சு உன்ன நீ மாத்திக்க. இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும்." "என்னால எதையும் மாற முடியாது வீரா. நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்." "ஏய்! நீ அந்த வீட்ல எப்படி தெரியுமா இருக்க வேண்டியவ? ராகவன் மாமா உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு. ஆனா நீ கொஞ்சம் கூட அவரை மதிக்க மாட்டேங்கிற. அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நம்ம எல்லாரும் ஒத்துமையா ஒரே வீட்டுல இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய வரண்டி. அது ஏன் உனக்கு புரியலங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே அவங்களுக்கும் ஒன்றும் புரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணியும், "ஏய், நான் சொல்கிறத கேட்பியா மாட்டியா?" "சத்தியமா நான் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. உங்களால் முடிஞ்ச அளவு வரைக்கும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு போராடுவீங்கள்ல." "ஆமாம், கண்டிப்பாக. அதே தான் நானும் போராடுவேன். நீ முன்னாடி போராடிக்கிட்டு இருக்க, நான் பின்னாடி போராடிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் உனக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கல்யாணம் என்னை மீறி நடக்கவே நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "ஓ! உன்னை தாண்டி இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி சவால் விடுறியா? இந்த கல்யாணத்தை நானு மாறனும் சேர்ந்து நல்லபடியா வந்து நடத்தி வச்சுருவோம். தயவு செஞ்சு இந்த வீட்ல உனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதை நீ கெடுத்துக்காத. ராகவன் மாமா நீ என்ன செஞ்சாலும் உன் மேல நம்பிக்கையோட தான் இருக்காப்ல. எப்படி இருந்தாலும் நீ ஒரு வாட்டியாவது அவர் ஏத்துக்க மாட்டியான்னு. ஆனா நீ எல்லாரையும் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஏன்டி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" அவங்க மட்டும் சொல்லிட்டு வந்து போறாங்க. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவேன்னு. கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. "வீரா, நீ என்னோட தங்கச்சி தான். ஆனா எனக்கு சொந்த தங்கச்சி மாதிரி நீ யோசிக்கிறதில்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும். ஆனா நான் மூத்தவளா இருந்து பழி வாங்க ஆசைப்பட்டா, நீ இளையவளா இருந்து காப்பாற்ற வந்திருக்க. இதுல வேற கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு நம்மளோட கடைசி தங்கச்சியும் இதே வீட்டுக்கு வரணும்னா எப்பிட்ரி நான் வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா வந்து நடத்த விடுவேன்?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கண்மணி மாட்டுக்கும் விஜய் வந்து ஒரு பக்கம் நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. "நீங்க யோசிங்க, யோசிங்க. நீங்க தப்பான வழியில போக போக தான் என்னால சரியான வழியில வந்து முடியும். நான் யாரு, என்ன ஏதுன்னு தெரியறதுக்குள்ளேயே நான் வந்த வேலைய முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேங்கிற" மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப விஜய் ஒரு பக்கம், "என்னடா இது! இந்த கல்யாணத்த நல்லபடியா வந்து நடத்திருவாங்களோ? அதுக்கு வாய்ப்பு இருக்கா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கண்மணி ஏற்பாடு பண்ண ஆளுங்களும், நம்ம விஜய் ஏற்பாடு பண்ண ஆளுங்களும் ஒண்ணு தான். ஆனா, திட்டம் எல்லாமே வந்து விஜய் சொல்றபடி தான் அவங்க வந்து கேட்டு நடந்துக்கிறாங்க. இருப்பினும், கண்மணி கிட்ட அடிக்கடி பேசுங்க. அவ பேசுறத எதுவும் வந்து நீங்க கேட்கக்கூடாது. சரியா? மேடம், ஆரம்பத்துலேருந்தே நீங்க சொல்றது தானே கேட்குறோங்கிற மாரி யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப அருமையா மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.